அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம், இனிய வணக்கம். என் பேர் பாபி சங்கர். நான் 14th பேட்ச் ஸ்டூடெண்ட். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் மாதிரி தான் எனக்கு இருந்தது நான் ஜாயின் பண்ணும்போது. இது எல்லாம் என்ன மாற்றிடும், இதில் என்ன நடந்துட போகுது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோடு தான் ஒரு 2 கிளாஸ் வந்தேன். பட் 3வது கிளாஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் 3வது வாரம் 3வது கிளாஸில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இது இதில் கண்டினியூ பண்ணணுன்ட்டு ஒரு உறுதியாக ரொம்ப நம்பிக்கையோடு இதில் இறங்கினேன். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? மாறும், ஆனால் அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிறோமா, அதை அடாப்ட் பண்ணிக்கிறோமா? இல்லை. இப்போ ஒரு எஸ்கலேட்டரில் போகிறாங்கன்னா, எஸ்கலேட்டரில் போகிறவங்க சீக்கிரம் போவாங்களா, படிக்கட்டில் தான் போவன்றவங்க சீக்கிரம் போவாங்களா? ஸோ அதை அடாப்ட் பண்ணுறது தான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எஸ்கலேட்டர்லாம் செட் ஆகாது, நான் படியிலே வரேன். நான் படியில் வரவங்க லேட்டாக தான் வருவாங்க. நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த எஸ்கலேட்டர் போட்டிங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். அதுதான் இது. ஸோ 1 by 1 நான் சொல்ல போனால் ஏகப்பட்ட சேஞ்சஸ் என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ஹீலிங்லேருந்து, ஹெல்த் இஷ்யூஸில் நாங்களே எல்லாத்தையும் சரி பண்ணுறதுலேருந்து, ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 1 by 1 சொல்லிகிட்டே போகலாம். மெயினாக ஹீலிங் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக பார்த்தேன் நான். ஏன்னா நம்மளே ஹீல் பண்ணி ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் ஒருத்தரை தொடாமலேயே அழகாக ஹீல் பண்ணி அவங்கள உடனே குணப்படுத்தி நடக்க முடியாதவனை கூட நடக்க வச்சேன் நான். முடக்குவாதன்னு சொல்லுவாங்க, எந்திரிச்சு நடக்க முடியாது. என் ஃப்ரெண்டு அவனை கை விட்டாங்க. இது அவனுக்காகவே இதை நான் கற்றுக்கிட்டு அவனுக்கு போய் செஞ்சேன். எந்திரிச்சு நடந்தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கான்ஃபிடென்ட்டு ஜாஸ்தி தான் ஆகுது. அதுக்கு பேர் ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு பியூட்டிஃபுல் கான்ஃபிடென்ட். ஸோ வாழ்க்கையில் இதை எப்போவுமே நம்ம விடக்கூடாது. இந்த கிளாஸ் 8 வாரம் நான் முடித்தாலும் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் பார்க்க புதுசாக ஒன்றா வருது. பார்த்ததையே பார்க்கல, புதுசாக தான் பார்க்குறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நான் இதிலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது என்னோடய ஒய்ஃப் அலாவியுக்கு, அருள் ரூபன் சாருக்கு, ஐயப்பன் சாருக்கு, எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் என்னை விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அனைவரும் ராஜயோகத்தில் வாழ்க நலமுடன்.